கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலன்னா உடனே அந்த பொண்ணை தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர்றாங்க. கண்டிப்பா அது தப்பு. ஒரு மாமியார் ரொம்ப வெக்ஸ் ஆகி அவங்க மருமகளை இன்னும் கன்சீவ் ஆகல, கல்யாணம் ஆகி 6-7 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர்னு கூட்டிட்டு வந்தாங்க. கேட்டதுல நாங்கள் எல்லா பக்கமும் செக்அப் பார்த்துருக்கிறோம், எல்லாமே நார்மல் தான் சொல்றாங்க டாக்டர், நான் என்ன பண்றது? இங்கேயும் நாங்கள் செக் பண்ணதில்ல, அந்த பொண்ணுக்கு எல்லாமே நார்மலா இருந்தது. ஏன் உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன செக்அப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க மாமியார் பையனுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா, அதனாலதான் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்டும் வர்றதுக்கு யோசிச்சுட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கே வரலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அவங்கள ரொம்ப வற்புறுத்தி ரொம்ப தயக்கத்தோட அவங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க, பிளட் டெஸ்ட், செமன் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாமே பார்த்தாங்க. அவருக்கு செமன்ல ப்ராப்ளம் இருந்தது, எசோஸ்பெர்மியா இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3-4 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் போச்சு. ஒரு 6 மந்த்ஸ்ல அந்த கப்பல் கன்சீவ் ஆயிட்டாங்க. இப்போ குழந்தை பிறந்துருச்சு. அந்த 3 பேரும் ரொம்ப ஹாப்பி. அதனால குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்னா போத் பார்ட்னர்ஸ் 2 பேர்த்தையுமே செக்அப்க்கு கூட்டிட்டு வரணும். குழந்தை ஒரு கனவு இல்ல, நீங்க தயக்கப்படாம இருந்தா மட்டும்தான் அது நிஜமாகும்.